நண்பர் அனைவருக்கும் வணக்கம். நம்மளது தூண்டில் பயணம் இன்றும் தொடர்கிறது. இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா நல்லதண்ணிக்கு வந்திருக்கோம். தென்திருக்கை அப்படிங்கிறாங்க அந்த ஊர் பேர். அதாவது ஆத்தூர்லாம் கடந்து வந்திருக்கோம். இதில் மீன் எப்படி நிற்கிங்க? வீச்சோலை போடுன்ட்டு வந்தோம். வீச்சோலை போட்டோம்னா வீச்சோலை அவ்வளோதான். அது என்ன மீன்லாம் நிற்கி அப்படிங்கிற காட்டுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள், இந்த மீன் தெரியுதுங்களா? அவ்வளவுமே மீன் தான். நெரு நெரு நிற்கி பாருங்க. அவ்வளோ கெளுத்தியும் ஜிலேபி மட்டும்தான் நிற்கி நண்பா. இதில் கெண்டெல்லாம் செத்து கிடக்கு. வலையை வச்சு நேற்று வெளுன்னு எடுத்துருக்காங்க. ஃபுல்லாக கெளுத்தி மட்டும்தான் நம்ம நின்றுட்டுருக்கு. இந்த இடம் எங்கிட்டு பார்த்தாலும் அந்த மீன் தான். மொதுன்னு தெரியுதுங்களா? வீச்சில் போட்டோம்னா வீச்சில் கை பார்க்க முடியாது. வீச்சில் போடுறதுக்கு தான் வந்தோம். வேறு லெவலில் நிற்கி மீன். பாருங்க, வலையில் மாட்டி நிறையா கெண்டைகள்லாம் செத்து கிடக்கு பாருங்க. அதை வலை வெள்ளனே போட்டுருவாங்க. வலையில் செத்து போன மீன் ஃபுல்லாக அப்படியே கழிச்சு விட்டுட்டாங்க. அவ்வளோ கெண்டெல்லாம் கிடக்கு. ஃபுல்லாக நெருன்னு ஒரு மாதிரி நசும் மாதிரி இருக்குது. அவ்வளோவுமே மீன் தான். அந்த இடம் எங்கிட்டு சுற்றினாலும் மீனாக தான் நிற்கி. பாருங்க, காலுக்குள்ளேயும் கெண்டை தான் கிடக்கு. பாருங்க எவ்வளோ மீன் கிடக்குன்னு பாருங்கள். அங்கங்கே செடியில் அவ்வளோ கெண்டை தான் கிடக்கு. இவ்வளோ கெண்டை மீனாக கிடக்கு. கெளுத்தி, பெரிய பெரிய கெளுத்திலாம் செத்து மிதக்குது. ஆனால் கொக்குக்கு சரியான வேட்டை. திங்க முடியாமல் அங்கே வாயெல்லாம் தள்ளியிருக்குன்னு நினைக்கிறேன். அவ்வளோ கொக்கு நிற்கி. ஆனால் எதையுமே பிறக்கலை. இங்கே செத்த மீனை பிறக்கவா உயிரோட மீனை பிறக்கவான்ட்டு தகைச்சி போய் அலையுது போல். பார்த்தீங்களா? ஸ்பாட்டு சரியான ஸ்பாட்டு தான். பாருங்கள், அண்ணன் வந்து கொத்து முள் போட்டு அடிக்காங்க. இதில் நிற்கிற மீனில் ஆனால் ஒன்றும் மாட்ட மாட்டேங்கி. எல்லாம் பொடிச்சா நிற்கி. பரிசு அறிஞ்சுன்னா அவங்க போட்ட முள்ளுக்கு ஜம்முன்னு இருக்கும். சரியான மீன் அடியா. அவ்வளோத்தையும் தூக்கிட்டாங்களா? அடியா, இப்போ நிற்கிற பிள்ளை பொடிச்சு தான் நிற்கோ. மூடையா அதிலா நேற்று மூடையாக தூக்கியிருக்காங்க. நமக்கு தகவல் தெரிஞ்சு இங்கே வர்றதுக்கு முன்னாடி மீனை காணுவோம். நண்பா, நம்ம வந்து முதல்ல தப்பாக மென்ஷன் பண்ணிட்டோம். இது வந்து வலையில் பட்டு சாகலையாம். நல்ல தண்ணியில் வந்து ஹீட் அதிகமாகி செத்து அதுவாக மிதந்துட்டு அப்படிங்காங்க. அதாவது உப்பு தண்ணியில் டிகிரி குடிச்சுன்னா மிதக்கும் பார்த்தீங்களா ஆற்று வயலில், அந்த மாதிரி நல்ல தண்ணியிலும் செத்து மிதந்துருக்கு. இவங்க வலையில் பட்டுலாம் அது மிதக்கலை. நேற்று நல்லா பிடிச்சிருக்காங்க. இன்றைக்கி ஒன்றும் பிடிக்க முடியல. பெரிய பெரிய சிலேப்பி இந்த தான் அலையுது. கெளுரு தான் அலையுது. சின்ன சின்ன சிலேப்பி, சைஸான கெளுரு, இதுகள் தான் அதிகமாக பார்க்க முடியுது. தூக்கிட்டா இருப்பா, வந்துட்டுப்பா ஒரு வழியா. ஒரே ஒரு சிலேப்பி உயிர் இருக்கா? ஒரே ஒரு கெளுரு அக்கா இருக்கு பாருங்க. முட்டுக்கோன்னு கெளுரு. முள் சைஸை பார்த்தீங்களா? பெரிய பெரிய கண்டெல்லாம் இருந்துச்சுன்னா தப்பாது. பாருங்க, வெட்டு முள் போட்டு அடிச்சுக்கிட்டு இருந்தாங்கல்ல. இந்த பாருங்க, கெண்டை பிடிச்சி தான் போட்டிருக்காங்க பாருங்க. உயிரோட இருக்கா? உயிரோட தான் இருக்கு. பிடிச்சி இதில் தான் போட்டிருக்காங்க. தம்பி தூக்கிட்டாரு வெற்றிகரமாக. இல்லை என்ன மீன் எங்கே காட்டு? ஆமாம், நான் எப்படி அடிச்சிருக்கான் பாருங்க சப்புன்னு. முள்ளு சைஸை பாருங்க. இல்லை என்னடா சீவா பிடிச்சா போடுறக்கா? சும்மா பிடிச்சிட்டு இருக்கியா? அதான் கேட்டேன், பொறிச்சு சாப்பிட்றதுக்கான்னு கேட்டேன். நம்ம இந்த ஸ்பாட்லேருந்து கிளம்புறோம். இது பக்கத்தில் உள்ள ஸ்பாட்டில் போய் நம்ம வீச்சோலையை போட்டு பார்ப்போம். ஏதாவது ஸ்பாட் தெரியுதான்ட்டு. இதுதான் ஸ்பாட்டோட லொக்கேஷன், பார்த்துக்கோங்க. சரிங்களா? அந்த ஸ்பாட்டில் போய் மீட் பண்ணுவோம். அதை வீச்சோலில் போட போகிறோம். ஆனால் இது உள்ள முள் இருக்கா கல் இருக்கானுங்கிறது தெரியல. ட்ரை பண்ணி பார்ப்போம். மீன் மாட்டுதான்னு தெரியல. போட்டு பார்ப்போம். மீன் நிறைய இருக்குது.
மீன் கிடக்கு. வலைனா இதில் வலை வருமா? இதுதான் சந்தேகம். கிழிஞ்சாமா வந்துட்டு என்ன பண்ண ஜிலேபி தான். ஒரே ஒரு ஜிலேபி மாட்டிருக்கு. சாலை மீன்லாம் மாட்டிருக்கு. இது சாலையா? இது கெளுத்தியா? இல்லை கெளுத்தி. இது என்ன மீன் வித்தியாசமாக இருக்குது? சாலை மீன் மாதிரி தான் இருக்குது. அங்கேயும் உள்ளேயும் கிடக்க. எடுத்துட்டு தான் இருக்கேன். அடியா சால்மன், நல்ல தண்ணி சால்மன். இதுதான் இவ்வளோ தூரம் வந்து கறி கூட மீன் பிடிக்காமல் போயிடுவோமா? ஏன் போட்டு பிடிச்சிருவோம். நிறைய மீன் நினைச்சு அவளும் ஓடிட்டு பற்றிட்டானே. வலை வர்றதை பார்த்து கரெக்டாக ஓடிட்டேன். ஒருத்தன் தான் சிக்கியிருக்கான். ஓடுது மீன். அதான் பெருசாக ஒரு ரெண்டை ஒன்று பிடிச்சிருக்கீல்ல, தேங்க மாட்டேன். சரி, அதை சுற்றியாவது நிற்காதா? அது மட்டும்தான் பிடிச்சிருக்கோம். தலை என்ன மீன் பிடிச்சிருக்காரு இருப்பாரு. அண்ணன் தொட்டிக்கு மீன் கேட்டாங்க. பாருங்க யாருன்னு பாருங்க. இவ்வளோ பெருசாக இருக்கு பாருங்கப்பா. டேங்க் கிளீனரு. இதெல்லாம் ஒரு நேரத்தில் காசு கொடுத்து வாங்கி தொட்டியில் விட்டோம். எவ்வளோ பெருசாக இருக்கு பாருங்க. இதெல்லாம் இருந்தால் மீன் அடிக்க தானே செய்ய முடியும். இது மீன் சாப்பிடாது. மீன் சாப்பிடாதா? இப்போ இதில் இருக்க பாசியில் தான் சாப்பிடும். நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். பயங்கரமாக இருக்குது. இங்கே பாருங்க, முதல்ல தோல் மாதிரி இருக்குது. செதிலாக இருந்த மாதிரி இருக்கு. பயங்கர மோசமாக இருக்குன்பா. அண்ணன் ஒன்றுமே மீன் வரலன்னாங்க. தேங்காய் குடிங்க அதை பிடிச்சேன்னு சொன்னாங்க. பிடிச்சோம்ல. ஆனால் இது நமக்கு வேண்டாம். உள்ளேயும் போட வேண்டாம். சரி, உள்ளது நம்ம அங்கே போட்டு பார்த்தோம். ஒன்றும் மாட்டலைன்னா சொல்ல முடியாது. ஆப்பிரிக்கன் அனகொண்டா, அதை கொண்டா அப்படின்னு அதை பிடிச்சோம்ல, அங்கே தான் நிற்கணும். செல்லுன்னு கொஞ்ச நேரத்தில் வரட்டாங்க. பிடிச்சா போகுது அப்படின்னு நினச்சிட்டாங்க. கடைசியாக பார்த்தா டேங்க் கிளீனர். இதில் ஒரு வீச்சு பார்ப்போம். அண்ணே மீன் பிடிச்சிட்டோம்ண்ணே. பெருசா சின்னதா? அவ்வளோ முரலுண்ணே. மீன் பிடிச்சோம்ல. விளங்கி போச்சு. என்னாச்சு? மீனை காணுமா? வா, இந்த கிடக்கு பாருங்க, பாம்பு மாதிரி. இது வெளியில் நாக்க நீட்டிட்டு கிடக்கு. முரல் நம்ம கடலில் பிடிப்போம்ல, அது இங்கே வந்துருக்கு. ஆமாம், நல்ல தண்ணி கிடக்குது. இந்த பாருங்க 3. ஆமாம், கொத்தா தான் தூக்கிருக்கியே. வேறு இங்கிட்ட என்னமா கிடக்கு மஞ்சள் கலரில்? தேளி வந்துட்டு போகுது. தேளி இல்லை, கெளிர். இந்த பாருங்க, நம்ம நல்லா உப்பு தண்ணியில் பிடிப்போம்ல, கோழியா முரல்னு, அது நல்ல தண்ணி இருக்குது பார்த்தீங்களா? அந்ததுக்கு எதையா பிடிச்சி கொண்டு போவோம். இதே எப்படி இருக்குன்னு பார்ப்போம் டேஸ்ட்டு. இவன் கூட அந்த ஓட்டை கூடி வெளியே வந்துடும் போகுது. இந்த ரவுண்டு வீச்சு வலையில் கோழியா முரல் 3 முரல். அங்கே எவ்வளோ பெரிய முரல்லாம் பிடிச்சவங்க இங்கே வந்து பாருங்க, பச்சை குட்டியெல்லாம் பிடிக்க வேண்டியிருக்கு. இன்னொன்று பிடிச்சிருக்கேன் நண்பா, சஸ்பென்ஸ். என்ன தெரியுதுங்களா? இறால் நண்பா, நல்லதில் வந்து இறால் பிடிச்சிட்டோம். பார்த்தீங்களா? 4 இறால் மொத்தம். ஒரு இறால் கீழே விழுந்துருச்சு. அது எப்படி போகுது பாருங்க, சரசரன்னு.
அங்கே உப்பு தண்ணி நாலு மாதிரி தான் இருக்கு என்னண்ணே. ம் இன்னும் பெரிய அளவில் மாற்றம் தெரியலையே. உப்பு தண்ணி கண்டு கலக்குதோ தெரியும். அவன் வேற ஒரு பக்கம் பயமுறுத்துறானே சர்ன்னு. கடலில் தான் அந்த பேய் தொல்லை இருக்குது, அரிப்பு தொல்லை இருக்குன்னு பார்த்தா நல்ல தண்ணிலையும் இருக்குது. என்ன கதைன்னு தெரியல. இன்னொரு வீச்சு வச்சு போட்டு இன்னொரு இடத்துக்கு போவோம். செல்வன் அடுத்த வீச்சு வேலைக்கு ரெடி ஆகிட்டாங்க. போன ரவுண்டு ஃபெயிலியர் ஆகிட்டு அந்த கிளிப்பை நான் காட்ட மாட்டேன். இந்த ரவுண்டு பாஸ் ஆகிறத நான் கட்டாயம் காட்டுறேன். இப்போ பாருங்கள், ஒரு குட்டி மீனாக பிடிப்பார். என்ன நான் இப்போ தான் பெரிய இதை டெமோவே கொடுத்தேன் நண்பர்களுக்கு. எப்படி எரிஞ்சா என்னடா ஒரு மீன் பிடிச்சினா இல்லையா அப்படின்னு ஒரு மீன் பிடிச்சிருக்காரு பாருங்க. டாகடா கையில் கெண்டை குஞ்சு. டேய் சும்மா போன மீனெல்லாம் பிடிச்சிட்டு நீங்கள் மீன் பிடிச்சேன்னு சொல்கிறீங்க அப்படின்னு கேட்பீங்க. நாங்கள் பிடிச்சோமா இல்லையா வலை எடுத்ததுக்கு, அதான் கேள்வி. அண்ணா இப்போ தான் வீச்சோட போட்டு கொஞ்சம் கொஞ்சம் பழகிட்டு இருக்காங்க. நம்ம டெமோ அப்படி கொடுத்துருக்கோம். சரியா, வேறு ஒன்றும் இல்லை. அடுத்த ரவுண்டு தெளிய விஷயம் பாருங்கண்ணே. சாரி நண்பா, 2 மீன் இருந்திருக்கு. நான் தான் ஒரு மீன் சொல்லிட்டேன். இது என்ன மீன்? சால மீனா? குத்தா பார்த்தீங்களா? இப்போ தான் நான் சொன்னேன் ஒரு மீன் பிடிச்சிருக்காங்க இல்லை, 2 மீன் பிடிச்சிருக்காங்க. வேண்டாம், இதை உள்ளே போட்டுரும். சே, ஒரு அரை வர வெஞ்சிருக்கு நண்பா. பார்த்தீங்களா? போன ரவுண்டு வீசினதை பார்த்துட்டு நீங்கள் சிரிச்சிருப்பீங்க, எனக்கு தெரியும். இந்த ரவுண்டு பாருங்கள், எங்கள் அண்ணன் ஒரு 4-5 மீன் பிடிச்சிருக்காங்க. அந்த அங்கிட்டு ஒன்று ஓடுது பாருங்கள், உருண்டு அந்த மட்டைக்கிட்ட கிடக்கு. அவன் துள்ளைய மாட்டிக்காம பாருங்களேன். அங்கே ஒன்று கிடக்கு, இதில் ஒன்று 2 ஆச்சா. அந்த அடுத்த கிடக்கு, அந்த துள்ளிட்டு கிடக்கு பாருங்க. துள்ளுதுங்களா? அதில் ஒன்றா, இதில் 2, 3, 4, 5. எப்படி சிறுசோ பெருசோ பிடிச்சோம்ல அப்படின்னு. அந்த பாருங்க, அடுத்து ஒரு மீன், சரியான மீன் கெண்டை. தண்ணி தொட்டியில் போட்டு வளர்க்க எப்படி இருக்கும் நீங்கள், அற்புதமாக இருப்பான். சா, இதெல்லாம் சட்டியில் போட்டு உரைச்சி சாப்பிட்டா நல்லா தான் இருக்கும். நிறையா பிடிச்சா கொண்டு போகலாம். இன்னொன்று இருக்கா? 6 நெத்திலிண்ணே. நீங்களா ஒரு பேர் சொல்கிறீங்க. சரி, ரைட்டு. செல்வன் அவ்வளோ மீனையும் உள்ளே தண்ணிக்குள்ளே விட போகிறாங்க. பார்த்தீங்களா? இவ்வளோ மீன், அதுலேயும் 2 மீன் விழுந்துட்டு தண்ணிக்குள்ளே விழுந்துட்டு குச்சி குச்சி. வா போயிட்டு வா. எப்படி போயிட்டு சல்லுன்னு ஃப்ரெஷ்ஷாக தான் இருந்திருக்கு மீன். நம்பிட்டீங்களா? ஆனால் லொக்கேஷன்லாம் சூப்பராக இருக்கு நண்பா. பங்கம் பண்ணுது. அடுத்து ஒன்றா என்ன சொல்கிறீங்க? ஆமாம், வழியில் கிடக்க 8 மீன் பிடிச்சிட்டு போகிறது. இதை இந்த ரவுண்டு அறவலை வரிச்சார்ல, அதனால் வந்துட்டு. இது வந்து குரங்கணி முத்துமாரியம்மன் கோயிலா? முத்துமாரியம்மன் அங்கே உள்ள ஒரு குளிக்கிற இடம் மாதிரி இருக்குது. இந்த இடத்துல மீன் சின்ன சின்ன மீனாக நிற்கல, எரியலான்னு வந்தோம். இல்லை வேண்டாம் அப்படின்ட்டு கிளம்பிட்டோம். அந்த பற்றியில் அந்த கோயில் தான். நம்ம புது புது ஸ்பாட்டுகளுக்கு இப்படி தான் தேடி தேடி போகிறோம். இப்படி நம்ம நண்பர்கள் யாராவது உதவியால் அப்படியே நோண்டு போவோம். ஒவ்வொரு இடமா கண்டுபிடிச்சி ஒன்றுனா போடுவோம். உப்பு தண்ணியில் மட்டும்தான் மீன் பிடிப்பீங்களான்னு ஒரு சில நண்பர்கள் கேட்பீங்க. உப்பு தண்ணியில் மட்டும் கிடையாது, நல்ல தண்ணிலேருந்து எல்லா இடமும் தேடி கண்டுபிடிச்சி போட்டுக்கிட்டு தான் இருக்கும். நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள், சுவாரஸ்யமாக இருக்கும். சரியான மீன் உள்ள கிடக்கு. கிடக்கு ஒன்று தான் இருக்கு. அம்மா ஒரு தான் அடிச்சிருக்கான் நண்பா. கடைசி நம்ம எங்கே வந்துட்டோம்னா ஃபேவரட் ஸ்பாட்டுக்கு வந்துட்டோம். எப்போதும் வீச்சோட போட்ட மாதிரி இருக்கும் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு வந்துட்டோம். வந்து கெண்டை பிடிச்சிட்டோம். ஆனால் என் செல்லப்பட்டி இல்லா கெண்டை பிடிச்சிட்டோம்.
மீன் இங்கெல்லாம் பாயுது, வலையில் பாயுது. என்னன்னா நடக்கும்? இதுக்குள்ளே தான் மீன் குதிச்சு. அங்கே வருங்க, நீ போட்டதுக்குள்ளே தான் மீன் குதிச்சு. ஒடிசு தலை கடக்கு சின்னது. என்னது நீ கெண்டை கிடக்கு. ஆறா நினைக்கிறேன். ஆமாம், அது ஆறா மீன் தானே. ஆறாதான், வால் கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்கும் பார்த்து. அப்படியே நண்பா, அந்த ரவுண்டு வீச்சோலையில் ஒரு மீன் பிடிச்சிருக்கோம். நம்ம வீச்சோலையில் அந்த மீன் பிடிச்சதே கிடையாது. என்ன மீன் அப்படின்னா பாம்பு மீன். இதை தான் நம்ம சதாம் ப்ரோ ஆறா மீன் சொன்னார். அது வாலில் முள் ஷார்ப்பாக இருக்கும், அதை பிடிக்காங்க, வெட்டி விட்டுரும். எதில் முள்? அந்த வாலில் தான். இந்த இதுலையா? ஆமாம் ஆமாம். இதை பிறகு எப்படி ஹேண்டில் பண்ணுறது? அது பிடிக்கவே கூடாது. பிறகு கொண்டுருணுமா? அது மேலே இருக்குது பார்த்தீங்க, முதுகு மேலே இருக்குது பார்த்தீங்களா முள், அந்த முள் தான். கடிக்காதுல்ல? கடிக்க நம்ம முறை ஆறா மீன் பிடிக்க. நீங்கள் இப்போ வருத்தப்படாதீங்க. நம்ம எத்தனையோ மீன் பிடிச்சிருக்கோம். ஏன்னா ஆறா மீன் தான், கன்ஃபார்ம் ஆறா மீன் தான். எட்டாத்தையும் 8 வரல. இது எப்படி தான் கொண்டு போய் கரைச்சாச்சா? நல்லா இருக்கும்பாங்க. மீன் ருசியாக இருக்குமாண்ணே? மீன் நல்லா இருக்கும். அந்த முள் தான் தலை அதில் டேஞ்சரு. பிடிச்சோம். பாம்பு மாதிரியே போகிறான்ப்பா. சரி, கடிப்பானா? பல்லு இருக்கா? பாம்பு எங்கேன்னு போகிறான் அண்ணே. இன்னும் கொஞ்சம் விட்டோம்னா உள்ளே ஓடிடுவான் என்கிட்ட. அதை பாருங்க நண்பா, ஆறா மீன் பிடிச்சோம். அனகொண்டா பிடிச்ச மாதிரி இருக்குது. பாருங்க எப்படி இருக்குன்னு. இவ்வளோ நேரம் ட்ரை பண்ணி இப்போ தான் ஆறாவை கையில் பிடிச்சிருக்கேன். அது மேலே முதுகு மேலே முள் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இது. ஆமாம் ஆமாம் ஆமாம், அது பார்த்தேன். டேஞ்சர் பயங்கரமாக இருக்கு நண்பா முள். மீன் ஆறா மீன் பிடிச்சிட்டோம். இந்த மீனை நம்ம கொண்டு போகணும் சமைக்கிறது. சரிங்களா? ஓகே டன். இப்போ அண்ணனை சுற்றி எல்லாமே பறக்குது. எல்லாம் பட்டாம்பூச்சி, தட்டாம்பூச்சி, தட்டாம்பூச்சி, புட்டான். காட்டிட்டு வராருன்னு பாருங்க, வழுக்கு தான். நல்ல தண்ணிக்கு வந்திருந்தோம். சுத்தமாக டோட்டல் வேஸ்ட், ஒன்றும் பிடிக்க முடியல. புது புது ஸ்பாட்டு, புது புது லொக்கேஷன் எல்லாத்தையுமே காட்டியிருப்பேன். நாங்கள் எஃபோர்ட் போட்டதுக்கு நல்ல தண்ணியிலையும் இந்த மாதிரி ஃபெயிலியர் சந்திக்க தான் செய்வோம். அதனால தான் இந்த வீடியோ போடுறேன். சரிங்களா? இதே போல் மற்றொரு வீடியோவில் சந்திப்போம் நண்பர்களே. பாய்.